ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆலயத்தின் மகிமையும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கலாம் ஆவியானுடைய துணை கொண்டு. அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எந்தன் இயேசுவே உந்தன் தூய ஆவியினார் என்னை நிரப்பிடுமே, உந்தன் பலன் பெறவே. எந்தன் இயேசுவே உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேனே, உம்மாலே நான் மதிலை தாண்டுவேனே, உம்மாலே நான் பரிசுத்தமாவேன், உம்மாலல்லால் நான் ஒன்றும் இல்லை, உம்மாலே நான் பரிசுத்தமாவேன், உம்மாலல்லால் நான் ஒன்றும் இல்லை. எந்தன் இயேசுவே உந்தன் தூய ஆவியினார் என்னை நிரப்பிடுமே, உந்தன் பலன் பெறவே. எந்தன் இயேசுவே. ஆமாண்டவரே, இந்த தூய ஆவியினால் என்னை நிரப்புங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசிக்க கேட்கலாம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். வாஸ்தவம். அப்ப முந்தின ஆலயத்தின் மகிமை இது எதுக்கு ஆன்சர்னா 2ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பாருங்களேன். 3ஆம் வசனம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? பாத்தீங்களா, இதுக்கும் அதுக்கும் ஒரு முரண்பாடா இருக்கு. முந்தின ஆலயத்தின் மகிமைய நிறைய பேர் பார்த்திருக்கிறீங்க. அந்த ஆலயத்தின் மகிமையை விட இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குது? அது சற்று குறைவா இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி, அது அவங்க பார்வையில ஒன்றுமில்லாது போல இருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு பதில் தான் இங்க என்ன இருக்கு சொல்றாரு ஆண்டவரே. இல்ல, முந்தின ஆலயத்தின் மகிமை இருக்குது, அந்த மகிமையை காட்டிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சொல்றாரு. எப்படி இதை சொல்றான்னு சொல்லும் போது வாசிக்கலாம். நம்ம 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். பாத்தீங்களா, அந்த ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை ஒன்றுமில்லாம இருக்கிறது போல இருக்குது. ஆனாலும் செருபாபேலே நீங்க பயப்படாத, யோசுவாவே நீ பயப்படாத, எல்லா ஜனங்களே நீங்க பயப்படாதீங்க, எழுந்து திடப்படுங்க, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுந்து காரியத்தை நடப்பீங்க, வேலையை நடப்பீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன், என் ஆவியான உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பான்னு சொல்லலாம். இந்த ஒரு காரியம்தான் என்ன ஆகுது? பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அது என்ன? முந்தின ஆலயத்தின் மகிமைன்னு சொல்லுது. அது கட்டிடம். எப்பப்பெல்லாம் போய் தொழுது கொள்றோமோ அப்பெல்லாம் அந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். ஆனா பிந்தின ஆலயம்ன்றது நாம் தான். அந்த ஆலயத்துல கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். இந்த கட்டிடம் என்னும் இந்த மண் என்னும் மண்பாண்டத்துக்குள்ள கர்த்தராகிய ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்து ஆவியானவர் நமக்குள்ள நிலை கொண்டிருக்கும் போது இந்த பிந்தின ஆலயம் எப்பவுமே
மகிமையாயிருக்கும். அது தொழுது கொள்ளும் போதுதான் முந்தின ஆலயம் மகிமையாயிருக்கும். ஆனால் சரீரம் என்னும் இந்த கட்டடம் வெறும் கட்டிடமா இருந்தா அந்த நேரத்துல தொழுது கொள்ளும் போதுதான் மகிமையா இருக்கும். ஆனா எப்பவுமே என் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, எப்பவுமே ஆவியானவர் நிலை கொண்டிருக்கும் போது, இந்த பிந்தின ஆலயமாகிய நாம் எப்போதும் அது மகிமையாயிருக்கும் என்று சொல்கிறார். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது. பாத்தீங்களா, இந்த அருமையான வேளையில இதுதான் ஆலயத்தின் மகிமை. இப்ப நம்ம பார்க்க போறது ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை குறிச்சு பார்க்க போறோம். என்ன மகிமை, என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொல்லும் போது, முதலாவது ஆகாய் 2:9 பின்பகுதியை வாசிங்க. இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா, பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையோட பெரிதாய் இருக்கும். எப்படி பெரிதாய் இருக்குமா? முதல் ஆசீர்வாதம், இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் காசு இருந்தா வாங்கிடலாம். கடைக்கு போனா காசு இருந்தா சகலவற்றையும் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட் போறோம், பலதும் இருக்குது. வெறும் மளிகை ஜாமான் மட்டும் இல்ல, எல்லாமே இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்கு. எலக்ட்ரானிக் திங்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் திங்ஸ் இருக்குது, அப்புறம் வீட்டுல பயன்படுத்துகிற எல்லா வீட்டு ஜாமான்களும் இருக்கிறது, பல அலங்கார பொருட்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. டிபார்ட்மெண்டா காசு இருந்தா எல்லாமே வாங்கலாம். ஆனா சமாதானம் வாங்கவே முடியாத. சமாதானத்தை கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு தர முடியும். பாருங்க, அமைதி, சமாதானம், அமைதி, இளைப்பாறுதல் எல்லாமே ஒரே வார்த்தை தான். இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், அமைதியை கட்டளையிட்டார். அதற்கு பிறகு எந்த விதமான படப்படப்போ மற்ற காரியங்களே இல்லை. சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். 1 சாமுவேல் 1:9 மட்டும் வாசிங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அன்னாள் எழுந்திருந்தா, எங்க இருந்து எழுந்திருந்தா? தன்னுடைய வீட்டிலிருந்து அவள் எழுந்து ஆலயத்துக்கு போகிறாள். பாத்தீங்களா, ஆலயத்துக்கு போக புறப்பட்டா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவள் சக்களத்தை அவளை ரொம்ப விசனப்படுத்துவாள். அவளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எப்படி மறைமுகமாக சொல்லுது, நீ ஏன் அழுகிறாய் அன்னாளே, ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், நான் 10 குமாரை பார்க்கும் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவளை அதிகமாய் நேசிக்கிற கணவனாய் எல்கானா காணப்படுகிறான். அதனால 10 குமாரை பார்க்கணும் சொல்வது பெனினாளுக்கு ஒருவேளை 10 பிள்ளைகள் இருக்கலாம் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அப்ப 10 பிள்ளை எனக்கு இருக்குது, உனக்கு என்ன வேலையா வெட்டியா, நீ வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விசனப்படுத்துறா, மனமடி வாக்குறா. இவளால தாங்க முடியல. கணவன் அன்புள்ள கணவனா இருந்தாலும் இவளால தாங்க முடியல. என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பாக கூட இல்ல, அவ வீட்டுல மனம் கசந்து அழுவுறா. அது மட்டும் இல்ல, சாப்பிடாம இருக்கிறா. அப்ப யோசித்து பாக்குறா, நம்ம வீட்டுல எல்லாம் அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல, நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு ஓடுறா. அங்க சிங்காசன அந்த சேர்ல யார் உட்கார்ந்து இருக்கிறா? ஏலி என்று ஆசாரியன் உட்கார்ந்து இருக்கா. இவ போய் 10 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. எங்க ஆலயத்துல விண்ணப்பம் பண்றா. ஏலி புரிஞ்சுக்கல, அவர் ஏதோ குடித்து வெறித்திருக்கிறாள் சொல்லி, எந்த மட்டுக்கும் நீ குடித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்குன்னு சொல்றா. இல்ல ஆண்டவரே, நான் குடிக்கவில்லை, வெறிக்கவில்லை, என் இருதயத்தை, என் மன கிளேசத்தை என் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அவள் சொல்றா. நான் திராட்சரசமோ மதுவோ குடிக்கவில்லை, என் இருதயத்தை தேவனுடைய சந்நிதியில் ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றா. பாத்தீங்களா, அப்ப மனுஷர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபிக்கும் போது, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஒரு அமைதியை கட்டளையிடுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 18 வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பாத்தீங்களா, 17 ஏலி சொல்றாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு சொல்லிடுறார்.
அப்ப இவ வீட்டுக்கு போறா, சாப்பிடாம இருந்துகிட்டு இருந்தவ நல்லா சாப்பிடுறா, நல்லா சர்வசாதாரணமா அவ இருக்கிறா. அவள் துக்க முகத்துடனே இருக்கவில்லை. அவளிலே ஒரு அமைதி காணப்பட்டது, அவளுக்குள் ஒரு சமாதானம் காணப்பட்டது. அதனால்தான் போய் வீட்டுல போஜனம் செய்கிறா. அதுக்கு பிறகு அவ அழுவல, எதுவுமே செய்யல. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் கர்த்தர் நான் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு சமாதானத்தை தருவார் என்று சொல்லி கண்டிப்பா என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார், அதற்கு விண்ணப்பத்தின்படி கட்டளை கொடுப்பார் என்று சொல்லி அவள் சமாதானத்தோடு காணப்பட்டாள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்பவுமே நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் ஒரு சமாதானத்தை அருள்வார். கண்ணீரோடு நம்முடைய விண்ணப்பத்தை விட வேணும். அந்த 7-8 வசனங்கள்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறான்னு சொல்லி சொன்ன இல்லையா? 7ஆம் வசனத்துல அவள் அழுது கொண்டிருக்கிறாள், சாப்பிடாம இருக்கிறாள். அதுதான் ஆண்டவர் பாருங்க, அந்த கண்ணீரோட நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது, ஒரு ஆலயத்துல ஜெபிக்கும் போது ஒரு அமைதி கிடைக்கிறது. ஒரு பாடலை கூட நம்ம பாட கேட்கலாம். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி நிலவுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையும் இப்போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. 2வது பாருங்க, சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். முதல்ல சமாதானத்தை கட்டளையிடுகிறார். எப்போது? ஆலயத்துக்கு சென்று இருதயத்தை ஊற்றிவிட்டு கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்த போது ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார், அமைதியை கட்டளையிடுகிறார், துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார். 2வது சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கிறார். பாருங்க 2 சாமுவேல் 22:7 வாசிக்குங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. பாருங்க, ஆலயத்துலதான் உட்கார்ந்து கேட்கிறார். தாவீது நெருக்கம் வந்த உடனே, கவலை வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, எதிர்ப்பு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? ஆலயத்துல இருந்துதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. என் சத்தத்தை கேட்டார், என்னை என் கூப்பிடுதல் அவர் செவிக்கு ஏறினது, செவிகளில் ஏறிட்டு. எப்பங்க கூப்பிடுறான்னு சொல்லும் போது 1ஆம் வசனம் பாருங்க, 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இப்படிதான் துவங்குது. இது 18ஆம் சங்கீதத்திலையும் இதே சம்பவத்தை தான் அங்க சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படியே எழுதியிருக்காரு. அதுல முன்னாடி பாத்தீங்கன்னா அடைப்புக்குறியில இந்த முதல் வசனத்தை அடைப்புக்குறியில எழுதப்பட்டிருக்கும், நீங்க படிச்சு பாருங்க அப்புறமா. அப்போ சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கிறார்னா எப்போ? நம்முடைய ஆலயத்தில் இருந்து அவர் விண்ணப்பிக்கும் போது, நெருக்கத்திலே கூப்பிடும் போது ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறாரு. அவருடைய செவிகளிலே அவருடைய சத்தம் ஏறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இது எனக்கு சொல்லும் போது தாவீதை பத்தி நிறைய நம்ம படிச்சிருக்கோம், நிறைய காரியம் நமக்கு தெரியும். அதனால நான் இன்னொரு இது எடுக்கலான் இருந்தேன். எசேக்கியா ராஜாவை குறித்து எடுக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்க, அப்பதான் இந்த 19ஆம் அதிகாரத்தை பத்தி தெரியும். 18ஆம் அதிகாரத்துல இந்த எசேக்கியா ராஜாவாகிற போது 25 வயதா இருந்தாரு. ரொம்ப நல்ல ஒரு ராஜாவா இருந்தாரு. கர்த்தர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையிலே அவருக்கு முன்னும் யாரும் இருந்ததுல, பின்னும் யாரும் இருந்தல. அவர் சென்ற காரியம், அவர் செய்த காரியம் எல்லாம் அவருக்கு அனுகூலமா இருந்தது. கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்காம கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவர் இருக்கிறார்.
இருக்கிறார். அப்ப என்ன அப்படின்னு சொல்லும்போது அசிரியா ராஜாவாகிய சனகரிப் அவருக்கு விரோதமா வர்றாரு. இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கற, பொண்ணை கொடுக்கறா, பொருளை கொடுக்கறா, ஒண்ணுமே காம்ப்ரமைஸ் ஆகல. அவர் எதிர்த்து வராரு. அப்ப தன்னுடைய ஊழியக்காரனாகிய ரப்சாக்கேவை அனுப்பி, நீ போய் சொல்லு, கண்டிப்பா அந்த அந்த 3 பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய சேனாபதியாகிய, யாருன்னா எலியாக்கிம் இருக்கிறாரு, அது மட்டும் இல்ல அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய செப்புனா இருக்கிறாரு, கணக்கன் இருக்கிறார், கணக்கனாகிய யோவாக்கு இருக்கிறாரு, இவங்க கிட்ட எல்லாம் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி நீ சொன்னா இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ராஜாவை வீழ்த்தவே முடியாது, நீ தான் தோத்து போயிருவ, போய் எசேக்கியாவிட்ட சொல்லு, அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறான், கர்த்தர் செய்வாரு, அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டான், கர்த்தர் சொல்லிதான் நான் வந்தேன் அப்படின்லாம் நீ போய் சொல்லுன்ட்டு ரப்சாக்கேவை அனுப்புறார். 14ஆம் வசனம் வாசிங்களா. அதுலயே எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். பாருங்க, முதல்ல போட்டிருக்குது, எசேக்கியா ராஜா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்கள்லாம் கிழித்து கொண்டு ரெட்டு உடுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்றாரு, பிரவேசித்து. முதல்ல என்ன பண்ணா, அந்த ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அவ்வளவு ஜனங்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்றாரு. நீங்க அவர் பேச்ச கேட்காதீங்க, உங்களை வஞ்சிக்கிறாரு. எசேக்கியா ராஜா ஜனங்களாகி உங்களை வஞ்சிக்கிறாரு, நீங்க கண்டிப்பா தோற்று போயிருவீங்க, ராஜா பிடிபட்டு போயிருவாரு, அசிரியா ராஜா எவ்வளோ பேரை ஜெயிச்சிருக்கிறாரு, உங்க ராஜாவே அவர் ஜெயிச்சிருவாரு, நீங்க தான் உங்களுக்கு கஷ்டம், நீங்க வந்துருங்கன்னு சொல்லி கர்த்தரையும் அவங்க நம்ப பண்ணல, எசேக்கியா ராஜாவையும் அவங்க நம்ப பண்ணல. எல்லாமே பொய், எதுவுமே கிடையாது, நான் எங்க ராஜா தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஜனங்கிட்ட சொன்ன உடனே ஜனங்கள் யாரும் பாருங்க, அந்த 36ஆம் வசனத்துல, ஆனாலும் ஜனங்கள் 18:36 ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லவில்லை, மௌனமாயிருந்தார்கள், அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று எசேக்கியா ராஜா கட்டளை கொண்டிருக்கிறார். எவ்வளவு பாருங்க, ராஜாவுக்கு அவ்வளவு கீழ்ப்படுறாங்க. காரணம், அந்த ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, கர்த்தர் நம்மள பாத்துக்குவாரு, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றதுனால அவன் சொன்னதுக்கு ஒண்ணுமே மறு உத்தரவு கொடுக்கலங்க, மௌனமா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 பேரும் இந்த ரப்சாக்கே சொன்ன வார்த்தை எசேக்கியா ராஜாட்ட சொன்னவனதான் இவர் என்ன பண்றாரு, எசேக்கியா ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அப்படியே தன்னை தாழ்த்தி கொண்டு எங்க பிரவேசிக்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துல பிரவேசிக்கிறார். பிரவேசி ஏசாயா கிட்ட போய் ஆள் அனுப்பி, இவங்க 3 பேரையும் அனுப்பி, நீ போய் அந்த ரப்சாக்கே சொன்னதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்லு, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க போய் சொல்றாங்க. அப்ப ஏசாயா சொல்றாரு, அவர்களை நோக்கி 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். அடுத்தது வாசிங்க. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். பாத்தீங்களா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுறாரு. நீங்க அவன் வார்த்தைக்கெல்லாம் பயப்படாதீங்க, கண்டிப்பா அவனுக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்து அவனை திரும்பி போகிறதுக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்வேன், அங்க போகும்போது அவன் பட்டயத்தினால சாவான், அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்ப. உடனே இவர் என்ன பண்றாரு, ஆலயத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அந்த நிருபத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்துல விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபம்லாம் நீங்க பாருங்க, டைம் இல்லாதனால அதெல்லாம் சொல்லல நானு. நீங்க கர்த்தருக்கு முன்பாக எந்த ஒரு மனிதன் ஆலயத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்றாரோ அங்க வெற்றி தாங்க. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாரு. எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு போனது மட்டும் இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறாரு, தன்னுடைய ஜனங்களையும் அதை நம்ப பண்றாரு. அப்படி ஜெபிக்கிறார், கர்த்தருக்கு முன்பாக வைத்து கர்த்தரை நோக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறார். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவதுன்னு சொல்லி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இது ஒண்ணு மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இந்த நகரத்துக்குள்ள அவர் பிரவேசிப்பதே இல்லை, இதன் மேல் அம்பு செய்வதும் இல்லை, அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர், அப்படியே சொல்றார். அப்படியே அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அவ்வளோ அருமையான ஆண்டவர் என்ன செய்யறாரு. 35 வாசிங்க.
அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை 1,80,000 பேரை என்ன பண்றாரு? சங்கரிக்கிறார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்படியே இருக்கட்டும், செத்த பிரேதங்களா அவங்க 1,85,000 பேரை ஆண்டவர் சங்கரிக்கிறாரு ஒரே ராத்திரியில. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் வந்த வழியே திரும்பி போவான்னு சொல்றாங்க. பாருங்க 36 வாசிக்கலாம். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சன்னகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து போயிட்டான். அப்ப என்ன நடக்குதுன்னா, பட்டயத்தால கொல்லப்படுவான் சொன்ன வசனப்படி அவன் குமாரராகிய அத்ரமெலேக்கும் சரைசேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனான். பாத்தீங்களா, தன் குமாரராலே என்ன பண்ணிட்டான்? வெட்டி கொல்லப்பட. எப்படி கொக்கரித்தான், எப்படி பழித்து காட்டினான், எப்படி எசேக்கியா ராஜாவை மட்டப்படுத்தி பேசினான். நீங்களும் நானும் ஆலயத்துல நாம் அங்க சென்று எல்லாவற்றையும் நம்ம தாழ்மைப்படுத்தி கைகளை விரித்து நாம் செபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்றி போடுவார். சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்து காத்துக்கொள்வார். ஒரு பாடலை கூட பாடலாம். கர்த்தர் நம் சார்பில் நிற்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாருங்க, 3வது ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கும். எங்க ஜெபம் பண்ணும்போது? ஆலயத்தில் ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கும். இது யார குறிச்சு சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:1 வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. பாத்தீங்களா, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது. சாலமோன் அங்க ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது அக்கினி வானத்திலிருந்து, சாதாரண ஒரு ராஜாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்ல, பெரிய ஊழியம் செய்யற ஊழியக்காரர் இல்ல, சாதாரண ஒரு ராஜா தான். அவர் அப்ப எப்படி ஜெபிச்சிருப்பாரு? நீங்களும் நானும் எப்படி ஜெபிச்சா அக்கினி வானத்திலிருந்து இறங்கும், கர்த்தருடைய மகிமை அப்படியே ஆலயத்துல நிரம்பும். யாரையும் குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம். நம்ம ஆலயத்திலிருந்து போராடி ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு ஒருத்தரும் தடை சொல்லக்கூடாது. எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கட்டும். ஜெப ஆவி ஆலயங்களை ஊற்றப்படணும். அப்படி ஊற்றப்படும் போது அக்கினி இறங்கும். அது மட்டும் இல்ல, ஆலயம் மகிமையினால நிரம்பும். எப்படி ஜெபிக்கிறாரா பார்த்தா 6:13 வாசிங்க. 2 நாளாகமம் 6:13. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்தான். போதும் பாருங்க, அந்த அவர் நின்று இந்த சாலமோனுடைய ஜெபம் அங்க தொடங்கி கடைசி வரைக்கும் முடிக்குதுங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு எப்படி ஜெபிக்கிறாரு? தாழ்மையா ஜெபிக்கிறார். அவ்வளோ பெரிய ராஜா ஜனங்களுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து ஜெபிக்கிறாராம். அதான் தாழ்மையான ஜெபம். அவர் முதலாவது தாழ்மையான ஜெபம் ஜெபிக்கும் போது, எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தான் ஒன்றுமில்லைன்னு ஜெபிக்கிறாரோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அக்கினியை இறங்க செய்து ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஒரு மன நிம்மதியை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் நானே சொல்றேன் பாருங்க. 10ஆம் வசனத்துல அதுல அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். யாரு? ஆயக்காரனும் பரிசேயனும் போய் ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க. பரிசேயன் தன்னை பத்தி ரொம்ப வர்ணிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆயக்காரனும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தூரத்திலே நின்று கொண்டு மார்பிலே அடித்துக் கொண்ட, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சொன்னான். சின்ன வசனம் தான், எதுவுமே யார பத்தியும் சொல்ல. அவன் தன்னையும் சொல்லி ஆயக்காரனோட கம்பேர் பண்ணி ரொம்ப பெருமையாக ஜெபித்தான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் திரும்பி சென்றான் என்று தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு ஜெபம் செய்யறார். 2 நாளாம் 6:14 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும்
உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீர் தான் உங்களை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு கிருபையும் உடன்படிக்கையும் நீங்க காத்து வருகிறீர் சொல்லி நிறைய அவரை பத்தி ஆண்டவரை பத்தி புகழ்றத நம்ம பாக்குறோம். அது ஒரு வசனம் போதும். அடுத்தது பாருங்க, விண்ணப்பிக்கிற ஜபம். விண்ணப்பனா நம்ம பிரேயர் ரிக்வஸ்ட் பெற்ற ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கறோம் இல்லையா, அதுதான் விண்ணப்பம். விண்ணப்பிக்கிறது. ஜபம் நம்ம நேரடியா அப்படியே ஜபிக்கிறது. விண்ணப்பிக்கிற ஜபம்னா இது மாதிரிலாம் செய்யுங்க ஆண்டவரே, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறது. 6:20-21 வாசிங்க. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே நாம விளங்கோன்னு, அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பிக்கிறார். உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக. போதும் கேட்பீராக அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறத நம்ம பாக்குறோம். அதான் விண்ணப்ப ஜபம். அடுத்தது பாருங்க, பாவ அறிக்கை ஜபம் அப்படின்னு சொல்லும்போது 6:24 மட்டும் வாசிங்க. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு ரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால். அடுத்தது முதல் பகுதி மட்டும் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. 27 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க பாவ அறிக்கை, ஜனங்களுக்காக பாவத்தை மன்னிக்கும்படி அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அடுத்தது பாருங்க, கொள்ளை நோய் நீங்கும்படியான ஒரு ஜெபம். 6:28 வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவருடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனாலும் இஸ்ரவேலராகிய உம்முடைய ஜனத்தில் எவனாலும் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு பாருங்க. அப்ப வாதைகள் எதுவும் அணுகாதபடி அந்த வாதையெல்லாம் நீங்கணும்னு உங்ககிட்ட ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த வாதையெல்லாம் நீங்க அவர்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாதைகளுக்காக ஜெபிக்கிறார். பாத்தீங்களா, 5 காரியம் சொன்னா 6வது பாருங்க ரொம்ப முக்கியம். 6:32 வாசிங்க. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசத்தில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினா உம்முடைய அடியானாக நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு அதை கேளுங்கப்பா. புறஜாதி மக்கள் அந்நிய மக்கள் உண்மை தெரியாத மக்கள் எல்லாம் விண்ணப்பம் இந்த ஆலயத்திலிருந்து பண்ணா அதையெல்லாம் கேளுங்கப்பா, அவங்களுக்கு பதில் கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறான். எவ்வளவு அருமையான ஜெபம். நீங்களும் நானும் அப்படி பண்றோமா? புறஜாதி மக்கள் இந்த இடத்துல வந்து பண்ணாங்கன்னா நீங்க கேளுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே, அவங்கள உங்களை பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கடைசியாக என்ன பண்றாரு, 6:38 தங்களுக்காக ஜெபிக்கிறத பாக்கிறோம். 6:38 படிக்க வேண்டாம் நினைக்கிறேன். அந்த தங்களுக்காக 38 42 குறிச்சு வச்சுங்க. அப்போ 7 விதமான ஜெபத்தை பண்றார். தாழ்மையா ஜெபிக்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறாரு, விண்ணப்பிக்கிறாரு. இதெல்லாம் சொன்னீங்களா ஆண்டவரே, இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்றாரு. பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஜெபம், கொள்ளை நோய்கள்லாம் போக வேண்டும், புறஜாதி மக்கள் செய்யற விண்ணப்பத்தை கேட்கணும், எங்களுடைய ஜெபத்தையே நீங்க கேளுங்கன்னு சொல்லி அப்படி தாழ்த்தி ஜெபிக்கும் போது அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. இந்த சரீரம் என்னும் ஆலயத்தை அக்கினி இறங்கி நம்ம எல்லா காரியங்களையும் சுட்டெரித்து போட்டு, தேவையற்ற காரியங்களை சுட்டெரித்து போட்டு நம்முடைய மகிமையால் நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். சாலமோன் ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 3 காரியம் பார்த்தோம். 4வது ஒரு காரியம் சுருக்கமாய் சொல்லி
சொல்லி முடிக்கின்றேன். அதுல பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் மட்டும் வாசிங்க. அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 5ஆவது வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடிய சபையிலே நின்று பாருங்க எங்க போயிட்டாங்க. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலத்தாக்கள் வராங்கன்னு சொன்ன உடனே பயப்படுறான். ஐயோ என்ன வராங்க. ஆனா அடுத்த செகண்ட் எல்லாம் உபவாசம் இருங்கப்பா, எல்லாம் எங்க வாங்க, ஆலயத்தின் புது பிரகாரத்துக்கு முன்னால வாங்க, எல்லாரும் ஜோம் பண்ணுவோம், எல்லாரும் வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே அதை நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க முற்பிதாக. அது மட்டும் இல்ல, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றும் நீர் இந்த தேசத்தை நீங்க கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறோம். அது மட்டும் இல்ல பாருங்க 9ஆம் வசனம், எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனையும் கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தா இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கும் போது அதிலிருந்து இடுக்கழிந்து நீக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இப்போதும் அவர்கள் எங்களுக்கு விரோதமா வர்றாங்க, அவங்களுக்கு முன்னால் நிற்க எங்களுக்கு பலன் இல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் பாருங்க யார் யார் ஆண்டவருடைய பிரகாரத்துல நிக்கிறாங்களாம். 13ஆம் வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். பாத்தீங்களா, எல்லாரும் நிக்கிறாங்க, நின்னு ஜெபிக்கிறாங்க, வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம் வேத வாக்கியங்களை வச்சு பொக்கிஷம், அதுதான் நமக்கு பொக்கிஷம், கொடுக்கிற ஆதாரம் அதுதான், வேற எந்த சொத்தும் நமக்கு வேண்டாம். இந்த சொத்தை மட்டும் வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கு விடுதலையை கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்யறாரு. காலையில பார்வை அவருக்கு விரோதமாய் வந்தவர்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்படுது. இந்த 4 காரியம் பாருங்க. முதலாவது நான் சொன்னது, அவங்க சமாதானம் கட்டளையிடணும்னா நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். சத்துருக்களின் கையிலிருந்து விடுவித்து நம்ம விடுவிக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய சத்தத்தை ஆலயத்திலிருந்து உயர்த்த வேண்டும், அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். 3வது ஜெபம் பண்ணும்போது அக்னி இறங்கும்படியா 7 விதமான காரியங்களை செய்து நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாய் பார்க்கும்போது வாக்கு தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆலயம் வாசல் படியிலே இருக்கும், ஒரு காம்பவுண்ட்லயே இருக்கும், ஆனா போக மாட்டோம். அந்த நேரத்துல பைய தூக்கிட்டு எங்கேயாவது போவாங்க, கறி கடைக்கு, மீன் கடைக்குன்னு. ஆலயத்தை புறம்பை தள்ளாதீங்க, ஆலயத்தை ஒதுக்காதீங்க, ஆலயத்துக்கு ஓடி வாங்க. நாமே தான் அந்த ஆலயம், அதை மட்டும் சொல்லிப்போம், நாம் அந்த ஆலயம். ஆனா அந்த ஆலய கூடுதல், சபை கூடுதலை தவிர்க்காதபடி அந்த ஆலயத்துல போய் கண்ணீரை கொட்டுங்கள், உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். மனுஷர் புரிந்து கொள்ள முடியாது, தேவன் புரிந்து கொண்டு உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். கிறிஸ்தேசு உன்னை சந்திக்க வரும் சமயமும் இந்நாளே, கிறிஸ்தில்லாமல் இவ்விடம் விட்டு செல்லாதே சகோதரி, கிறிஸ்தில்லாமல் இவ்விடம் விட்டு செல்லாதே சகோதரா. உன் ஜீவியத்தின் குறி என்னவென்று ஒருவேளை சிந்திப்பாயா, இந்நாளே உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவு கற்பணிப்பாயா. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, இந்த நாளிலே எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். கேட்டுவிட்டு நாங்கள் வெறுமனே போகாதபடி, கிறிஸ்து இல்லாமல் போகாதபடி உம்மை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வைத்துக் கொள்வோம். இந்த மண்பாண்டமாகி இந்த சரீரத்துல, இந்த ஆலயத்துல ஆண்டவரே, உம்மை நீர் எப்பொழுதும் எங்க கூட இருக்கிறீர், ஆவியானவர் எப்பொழுதும் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிற என்ற எண்ணத்தோடு நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லவும், அதன் மூலம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.